ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அனிமே வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ லாக் எபிசோட் 1 ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கேஸ் பார்க்க போகிறோம். சரி, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க அப்படிங்கிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். Índio come xota, índio come. ப்ளூ லாக் ஸ்டார்டிங் சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு மேட்ச் ஒன்று நடக்குது. அந்த மேட்ச்சில் நம்ம இசாகி டீம் வர்சஸ் கிரா டீம் நடக்குது. இசாகி இப்போ பால் இசாகி கிட்ட தான் இருக்குது. ஸ்டார்டிங் சீனில் பால் இசாகி கிட்ட தான் இருக்குது. ஃபீல்டு நடுவில் இருந்து கடைசி அந்த கோல் போஸ்ட் வரைக்கும் பால் எடுத்துகிட்டு போகிறான். அந்த டைமில் கோல் போடுறதுக்கு இசாகிக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் டிஃபெண்டர்ஸ் வந்து அவங்க பின்னாடி துரத்திக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் சைடில் வந்து இசாகி பாலை பாஸ் பண்ணுன்னு சொல்லுவான் ஒருத்தன் இசாகி டீம் ஆளு. கோச் வந்து கோல் எப்படின்னா போட்டுருங்க எப்படியாச்சும் கத்திட்டு இருப்பாரு. அப்போ வந்து இசாகி என்ன பண்ணுறான் அப்படின்னா பார்ப்பான், சான்ஸ் பார்ப்பான். இசாகிக்கு இருக்க சான்ஸை விட அவனுக்கு பால் பாஸ் பண்ணால் அவனுக்கு நிறையா சான்ஸ் இருக்கும்ல. ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பாலை தூக்கி அவன்கிட்ட பாஸ் பண்ணிடுறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கோலை மிஸ் பண்ணிடுறான். ஏற்கனவே 0-1 இருக்கேன். இது அவனுங்க போட்டாங்கன்னா மேட்ச் ட்ரா. அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா கோலை மிஸ் பண்ணிடுறான். அவனுங்க இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு பாலை தூக்கி கிரா கிட்ட கொடுக்குறானுங்க. கிரா வந்து கோல் அடிச்சிடறான். இப்போ 0-2 இசாகி டீம் மேட்ச் தோத்தாச்சு. ஸோ இது வந்து டோர்னமெண்ட் போல் மேட்ச் தோத்தோன்னே இசாகி டீம் வந்து எல்லாருமே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. கிரா வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணுறான். இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு டேலண்ட் தான். அதான் எப்பவும் போல இன்டர்வியூ பண்ணுவாங்களோ அதே மாதிரி கிரா இந்த மேட்ச்சில் கிரா ஹீரோ. ஸோ கிராவை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த மேட்ச்லாம் முடிஞ்சோடனே நின்றுட்டு பேசுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கோச் நின்று பேசுகிறாங்க. ஹரிகா சோகோசே மேட்ச் எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோச் அழுகுறாங்க, டீம் மெம்பர்ஸ் அழுகுறாங்க. நம்ம இசாகி வச்சு மச்சான் அழுவல. என்னடான்னு பார்த்தா இப்போ தெரியுது அவன் ஒரு இன்ட்ரோவர்ட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் அழுவல நம்ம இசாகி, ஓகேவா. அந்த சீன் முடிஞ்சு எங்கே போகுது அப்படின்னா, இசாகி வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான். சைக்கிளில் நடந்து போய்கிட்டு இருக்கான். சைக்கிளில் நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம வந்து பாஸ் பண்ணாமல் நம்மளே கோல் போட்டிருக்கலாமோ, என்ன இது புரியல, நம்மளே கோல் போட்டிருந்தாலே இந்த நேரத்துக்கு முடிச்சிருக்கலாமே. அதுமா பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். இவனுங்கிட்டலாம் கொடுத்தா அசால்ட்டாக கோல் அடிச்சிருவானுங்க. நம்மலாம் இருக்கிறோமே, நம்மளே கோல் அடிச்சிருக்கலாமா, அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி அவன் சின்ன வயசுல தான் யோசிக்கிறான். சின்ன வயசில் வந்து நோவெல்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். அவனை மாதிரியே நம்ம ஆகணும்னு சொல்லிட்டு அவனை பார்த்து தான் இந்த ஃபுட்பாலே நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் என்ன நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்மளே கோல் அடிச்சிருக்கலாமே, ஏன் 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 அவன்கிட்ட போயிட்டு பாஸ் பண்ணோம், அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் இசாகி என்ன பண்ணுறான் அப்படின்னா சைக்கிளை அங்கேயே நிறுத்திட்டு பயங்கரமாக அழுவுறான். அந்த இடத்துல அழுவுறான். என்னால் முடியலன்னு சொல்லிட்டு இசாகி அந்த இடத்துல அழுவுறான். சரி, அந்த சீனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு சாப்பிட உட்காடுறான். சாப்பாடு உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு, அந்த லெட்டரை படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த லெட்டர் படிச்சுட்டு அடுத்த நாள் நம்ம எங்கேயோ போகிறான் இசாகி. இசாகி அந்த இடத்துல போயிட்டு நின்னுட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்குன்னு யார்கிட்ட சொல்கிறான் அப்படின்னா கிரா கிட்ட சொல்கிறான். கிராவும் அந்த இடத்துல வந்திருக்கான். கிரா யாருன்னு தெரியல, நம்ம இசாகியோட ஃபர்ஸ்ட் எனிமி அவன் தான். ஸோ தோத்துறான். இது வந்து எனிமின்னு இல்லை தோத்துறான். இசாகி வந்து ஒரு மேட்ச்சில் தோத்துறான் கிரா கிட்ட. ஸோ இசாகியும் சரி கிராவும் சரி அந்த இடத்துல கரெக்டாக மீட் பண்ணுறாங்க. இசாகி போயிட்டு நிற்கிறான்னா கிராவும் அங்கே வந்து நிற்கிறான். 2 பேரும் கரெக்டாக மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிக்கிட்டு உள்ளக்க போகிறாங்க. நம்ம கிரா என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படின்னா, நைஸ் டு மீட் யூ இசாகின்னு சொல்லிட்டு நம்ம கிராவும் இசாகியும் கிராவும் சேர்ந்து உள்ளக்க போகிறாங்க. உள்ளக்க போயிட்டு அந்த இடத்தோட கதவை திறக்கிறாங்க. இசாகி கிரா மட்டும் இல்லை, இருக்கிற நிறையா ஃபுட்பால் பிளேயர் கிட்டத்தட்ட 300 பிளேயர்ஸாக அங்கே இருக்கிறாங்க. எப்புட்றா அந்த மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட கரெக்டாக 300 பிளேயர்ஸ் அங்கே இருக்கிறாங்க அந்த ரூம்குள்ளே. அதே மாதிரி தான் சொல்கிறான். அது எப்படி தெரிய வருது அப்படின்னா 300 பிளேயர்ஸ்ன்னு அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இசாகி வந்து பார்த்துட்டு முடிச்சுக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி அங்கே ஈகோ கென்பச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அவன் தான் அந்த ப்ளூ லாக்கோட அதான் அந்த இடத்துல அவன் தான் கூப்பிட்டுருக்கான் போல் எல்லாத்தையும். அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது வந்து நான் உங்களை எது கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னா, உலகத்தில் பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கர் ஆகிறது தான் நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறான். நீங்கள் இங்கே இருக்கிறது எல்லாருமே ஸ்ட்ரைக்கர்ஸ் தானா, டிஃபெண்டர்ஸோ இந்த இதுவும் கோல் கீப்பரோ அதெல்லாம் இல்லையா, இங்கே இருக்கிறது 300மே ஸ்ட்ரைக்கர்ஸ் தானா. இவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே வந்து மொத்தமாக 300 ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்கீங்க. இந்த 300ல் யார் இந்த 299 தோக்கடிச்சுட்டு மிச்சம் ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கரு. ஸோ நான் அதுக்காக தான் உங்களை இங்கே நான் கூப்பிட்ருக்கேன். இப்போ நீங்கள் இந்த ப்ளூ லாக்கில் ட்ரைனிங் பண்ணலான்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு போகக்கூடாது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இங்கே ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. நீங்கள் இங்கே வந்து அண்டர் கிரவுண்டில் இது பண்ணி ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. அதுதான் இந்த ப்ளூ லாக்குன்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு இதுதான் வெல்கம் ஆல் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கிரா வந்து இதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். இதில் வந்து இது நிறையா இருக்குது. இதில் வந்து நாங்கள் வேறு நேஷ்னல் மேட்சஸ்லாம் இருக்குது. நாங்கள் அதிலலாம் போய்ட்டு விளையாட மாட்டோம். அந்த மாதிரி கிரா சொல்லிட்டு இருக்கும்போது, கிரா சொல்கிறது கரெக்டு தானே. அந்த 299 பேரும் இது பண்ணிட்டுருக்காங்க. அப்போ இவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, ஈகோ அதான் ப்ளூ லாக் கண்டக்ட் பண்ணா பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்கிறான்னா, ஓ நீங்கள் விளையாடுறதுக்கு போகிறீங்களா, நீங்கள் நேஷ்னல் தானே விளையாட போகிறீங்க, தாராளமாக போகலான்றான். லீவ்
நீங்களாம் கிளம்புங்க. நீங்களாம் வேலைக்கே ஆக மாட்டீங்க. நான் வந்து என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் 1 எடுக்கலான்னு பார்த்தா, நீங்க என்னடான்னா போயிட்டு நேஷனல் விளையாடுறேன், அது விளையாடுறேன், இது விளையாடுறேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம இசாக்கிய காட்டுறாங்க. இசாக்கி வந்து ஏற்கனவே ஒரு கோல வந்து இது பண்ணான் பார்த்தீங்களா? அவன் அதையும் யோசிக்கிறான். அதை யோசிச்சுக்கிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, இசாக்கி நம்ம வந்து ஸ்ட்ரைக்கரா ஆவுறோம்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஆளா இசாக்கி யாரையுமே திரும்பி பார்க்காம அந்த ரூம்குள்ள ஓடுறான் இசாக்கி. இசாகி ஓடுறத பார்த்துட்டு, பின்னாடி இருக்க எல்லாருமே ஓடுறாங்க. அது ஏன் ஓடுறாங்க அப்டின்னா, ஈகோ கென்பாச்சி ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லியிருப்பான். என்ன அப்டின்னா, இந்த ரொனால்டோ, நோயலு அதான் ஃபர்ஸ்ட்டு இசாகி வந்து இவனோட இம்ப்ரஷன் அந்த மாரி சொல்லிட்டு நெறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, டாப் பிளேயர்ஸு. நான் இந்த மாரி மான்ஸ்டர்ஸா உங்கள நான் கிரியேட் பண்ணலாம்னு நெனச்சேன். ஆனா, நீங்க வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. போறவங்க தாராளமா லீவ் பண்ணிக்கலாம். அந்த மாரி மான்ஸ்டர்ஸ் ஏன்னா, அவனுங்கலாம் பயங்கரமா விளையாடுவானுங்கல்ல. ஸோ, மான்ஸ்டர் பேயாட்டம் விளையாடுவானுங்கல்ல. அந்த மாரி பேய நான் ரெடி பண்ணலான்னு பார்த்தா, நீங்கலாம் வேலைக்கு ஆக மாட்டீங்களா, நீங்க கிளம்புங்கன்னு அவன் சொல்றான். அத நம்ம இசாகி வந்து யோசிக்கிறான். அதான் இந்த பாஸ் பண்ணான் பார்த்தீங்களா, அத யோசிக்கிறான் இசாகி. இல்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இசாகி யோசிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆளா நம்ம இசாகி தான் ஓடுறான். இசாகி பின்னாடியே எல்லாருமே ஓடுறாங்க. ஸோ இந்த சீன் முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் எங்க போறாங்க அப்படின்னா, பஸ்ல எல்லாருமே நெறைய பஸ் போகுது. நெறைய பஸ் எங்க போகுது அப்படின்னா, ப்ளூ லாக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அங்க போகுது எல்லா பஸ்ஸும். ஓகேவா? ப்ளூ லாக் உள்ள போனோனே நம்ம இசாகிக்கு ஒரு இது ஒண்ணு கிடைக்குது. டீ ஷர்ட் கிடைச்சுட்டு அவன் ஒரு ரூம்குள்ள போறான். அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் குடுத்துருக்காங்க போல. ரூம் ஜெட்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள போறான். அங்க வந்து ஏற்கனவே ஒரு 9 பேர் இருக்காங்க. 9 பேர் இருக்காங்க. 9 பேர் இசாகிய சேர்த்து ஒரு 10 பேர். ஓகேவா? இசாகி வந்து அந்த ரூம்குள்ள வரான். அந்த ரூம்லயே யார பார்க்குறான் அப்படின்னா, கிரா ஒருத்தன பார்க்குறான். ஸோ, இசாகி, கிரா 2 பேருமே டீம் செட்டு தான். அதுக்கப்புறமா அங்க ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, இசாகி மேல ஒரு உள்பனியன தூக்கி அடிக்கிறான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குனிகாமி. ரென்சுகே குனிகாமி. அவன் பேர் அங்கேயே காட்டுறாங்க. ரென்சுகே குனிகாமி. அவனும் அங்க இருக்கான். நம்ம பாச்சிரான்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கு. சிகிரின்னு சொல்லிட்டு ஒருத்தன், ரைச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். அங்க வந்து எல்லார் பேரும் சொல்ல, நான் மெயின் கேரக்டர்ஸ் பேர் மட்டும் சொல்லிக்கிறேன். ககாமாருன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். ஸோ, அவங்கலாம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் லைன்ல வரான். ஈகோ வந்து ஒரு டிவி மாரி போட்டு லைன்ல வரான். பேசுறான் இவனுங்ககிட்ட. என்ன அப்டின்னா, "ரெடி ஆகி முடிச்சிட்டீங்களா எல்லாரும்?" அப்டின்ட்டுன்னு பேசுறான். நம்ம இசாகியும் ரெடி ஆயாச்சு. அங்க இருக்கிற எல்லாருமே ரெடி ஆயாச்சு. ஓகேவா? "நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா?" அப்டின்னு சொல்லியிருக்கும்போது என்ன சொல்றான் அப்டின்னா, "இங்க வந்து உங்க ரூம்ல இருக்கீங்கல்ல, நீங்கலாம் வந்து ஒரு ரூம்மேட்ஸ். ஓகேவா? இன்னையிலருந்து நீங்கலாம் ஒரு ரூம்மேட்ஸ். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்டின்னா, இந்த 300ல யார் டாப் 5 வராங்களோ, அவங்க ஜப்பான் U20 வேர்ல்டு கப் டீம்ல விளையாடலாம். 5 பேர் டாப் 5 பேர்ஸ் U20 ஜப்பான் டீம்ல விளையாடலாம். அந்த ஜப்பான் டீம் வந்து இவனுங்களுக்கெல்லாம் ஒரு விஷ். அதான் ப்ளூ லாக்குன்னு இருக்காங்கல்ல, இந்த சின்ன சின்ன பிளேயர்ஸ்லாம் ஒரு டீம் கால்ல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் விஷ் ஜப்பான் இதுல விளையாடணும். ஆனா, இந்த ப்ளூ லாக்ல தோத்துட்டீங்க அப்டின்னா, நீங்க ஜப்பானுக்கு விளையாடவே முடியாது. உங்களோட ஃபுட்பால் கான்ட்ராக்ட்டே ஜப்பானுக்காக முடிஞ்சிரும். அந்த மாரி சொன்னோனே எல்லாருமே ஷாக்கா பார்க்குறானுங்க ஒரு மாரி. என்னடா நடக்குது இங்க? அப்டின்ட்டுன்னு. அந்த இடத்துல நெறைய பேர் அதான் ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேருமே ஒரு மாரி ஷாக்கா பார்க்குறாங்க. அதே மாரி மேல இருந்து ஒரு பால் வந்து கீழ ஒண்ணு விழுது. எல்லாருமே அந்த பால வச்சு என்ன பண்ணணும்னு பார்த்துட்டே இருக்கும்போது எக்ஸ்ப்ளைன் பண்றான். இந்த பால் வந்து இப்போ உங்க கையில இருக்குல்ல, இப்போ வந்து அதே மாரி இன்னொன்னு சொல்லிர்றேன். இதுல வந்து மொத்தமா 300 பிளேயர் இருக்காங்கல்ல, அது வந்து அவனாலயே ரேங்க் பண்ணி வச்சிருக்கானாம். ஃபர்ஸ்ட்னா இவன், செகண்ட்னா இவன், தேர்ட்னா இவன், ஃபோர்த்னா இவன் ரேங்க் பண்ணி வச்சிருக்கான்டா. அவுட் ஆஃப் 300 ரேங்க் பண்ணி வச்சிருக்கான். ஆனா அதுல வந்து நம்ம இசாகி 299 299ல இருக்கான் நம்ம இசாகி. ஸோ அதெல்லாம் நம்ம விட்டோம்னா 300ல ஒருத்தன் இருக்கான். ஓகேவா? அவன் வந்து என்ன பண்றான் அப்டின்னா, அதான் இப்போ வந்து பால் வந்து விழுந்தது பார்த்தீங்களா? அவன் வந்து சொல்ட்டான். இப்போ வந்து 300 இப்போ உன்கிட்ட பால் இருக்கு. அந்த பால வச்சு நீ யார அடிச்சாலோ, நீ வந்து அதான் அவங்க அவுட் இப்போ. அந்த டைம் வந்து 1 நிமிஷத்துக்கு குடுத்துருவான். 1 நிமிஷத்துக்குள்ள நீ பால் யார் மேல அடிக்கிறியோ அவன் அவுட். இவன் என்ன பண்றான் அப்டின்னா, அந்த இடத்துல வந்து நீங்க ஈகோ தான் பயன்படுத்தணும். நீங்க உங்களோட மனச இவன் பாவம், அவன் பாவம்லாம் பயன்படுத்தாம, நீங்க வந்து ஈகோன்னு பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல இப்ப யார் யார் இருக்கா? இசாகி, கிரா 2 பேரும் இருக்காங்க. ஸோ 299 இசாகி தான். இவன் 300. இவன் என்ன பண்றான் அப்டின்னா, ஸோ 299 அவன் தானே இருக்கான். இசாகி பின்னாடியே ஓடுறான். இசாகி எங்க போறான்? இசாகி என்ன பண்றான் அப்டின்னா, கிரா பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். இசாகியும் கிராவும் ஒரு சைடுக்கா 2 பேரும் ஒரு சைடுக்கா ஓடிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றான்னா, இசாகி பின்னாடியே இது பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கிரா சொல்றான், இது வந்து நம்ம வந்து அவனுக்கு ராங்குன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்டின்னு சொல்லிட்டு, இசாகிய விட்டு அவன் ரைச்சி கிட்ட போயிடுறான். ரைச்சி அடிக்கிறான். யாரு மேலடா கைய வைக்கிறான்னா, ரைச்சி மேல பால் படல. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்றான் அப்டின்னா, பால் வந்து பாச்சிரா கிட்ட போகுது. பாச்சிரா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்டின்னா, கை சப்பிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கா. இசாகி உள்ள வரும்போது பாச்சிரா தூங்கிட்டு தான் இருந்தான். நான் சொல்ல மறந்துட்டேன். இப்ப என்னடான்னா தூங்கிட்டு இருக்கா. அவன் என்ன யோசிக்கிறான்னா, இவன் தூங்கிட்டு தானே இருக்கான். இவன் மேல அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பால் அடிக்கலாம்னு போறான். பாச்சிரா என்ன பண்றா அப்டின்னா, அவ காலால மூக்கு மேலயே அடிக்கிறா. என்னடா இது புரியல தூங்கிட்டு இருந்தா. ஆனா, இப்ப வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கா போல நம்ம பாச்சிரா. ஸோ, பாச்சிரா வந்து மூக்கு மேலயே அடிச்சுட்டு, "ஒஹாயோ, மார்னிங்" அப்டின்றா. யார்ரா இது? இது பொண்ணா? பையனா? அந்த மாரி தான் இருக்கு. அதுக்கப்புறமா ரென்சுகே குனிகாமி வந்து என்ன பண்றான் அப்டின்னா,
நீ வந்து நம்ம வந்து ஒரு இதுவா தான் விளையாடணும். இந்த மாதிரி தூங்கி எந்திரிச்சுட்டு நடுவுலலாம் விளையாடக்கூடாதுன்னு நம்ம பாட்ஷாக்கு நம்ம குனிகாமி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல அவன் என்ன பண்றான் அப்படின்னா, குனிகாமி மூஞ்சி மேலயே அடிக்கிறான். யார்றா நீ பாஸ்டர்ட்! யாரு மேலடா கை வைக்கிறேன்னு ரென்சுகே குனிகாமி வந்து அதான் அடிச்சான் பார்த்தீங்களா, நம்ம 300 அவன் மேலயே அடிக்க போறான். அவன் என்ன பண்றான்னா, இசாகிய புடிச்சு வச்சுக்கிறான். என்னடா பண்றீங்க? டேய் இது வந்து ஒரு கேம்டா, கேம் மாரி விளையாடுங்கடா. அந்த மாரி தான் இருந்தது. நம்ம 300 வந்து ரொம்ப இதுவா விளையாண்டுட்டு இருக்கான். அப்புறமா கொனிகாமி, ஓ சாரி நான் தப்பான பர்சன் அடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு, இசாகி வந்து ஒரு மாரி மூச்சு வாங்குது அவனுக்கு. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து பால் வந்து வயித்துலயே பட்டுருது இசாகிக்கு. அவன் வயித்த புடிச்சுக்கிட்டு ஒரு மாரி இது பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா இசாகி என்ன பண்றான் அப்படின்னா, டைம் 1 நிமிஷம் தான் இருக்கு. சாரி இது வந்து 2 நிமிஷம் மேட்ச் ஓகேவா? நான் 1 நிமிஷம்னு சொல்லியிருப்பேன். இது வந்து 1 நிமிஷம் முடிஞ்சுச்சு. இன்னும் ஒரு 1 நிமிஷம் இருக்கு ஓகேவா? இசாகி வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அங்க இருக்கிற ஆட்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான். இசாகிக்கு என்ன அப்படின்னா 300 இருக்காலாம், இசாகியும் அதே தான் பண்றான். அந்த அவன் என்ன பண்ணான் 300, 299 ஆள்கிட்ட ஒண்ணால, இப்ப இசாகி என்ன பண்றான் அப்படின்னா, 300 ஆள்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கான். பால் அடிக்கலாம் ஓடிக்கிட்டே இருக்கான். டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. 40 செகண்ட்ஸ் வந்துருச்சு. இல்ல இது வந்து ரொம்ப தப்பு. இதெல்லாம் முடிஞ்சுச்சுன்னா நான் வந்து தூக்கலாம் விரும்பல. நான் தேவையில்லாம அந்த வாய மாட்டிக்கிட்டேன். நான் வந்து வின் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இசாகி வந்து ஒரு மாரி பேயாட்டம் முழிக்கிறான் அவன். என்னடா என்னோட ட்ரீம் வந்து இங்கேயே எண்ட் ஆயிடுமா? ஃபர்ஸ்ட்டு செலக்ஷன்லயே எண்ட் ஆயிடுமா? அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாட்ஷா குனிகாமி என்ன பண்றாங்க அப்படின்னா, பாட்ஷா என்ன பண்றான் அப்படின்னா, குனிகாமி ஃபர்ஸ்ட்டு குனிகாமி மேல அடிச்சான். இவன் ஒண்ணு பண்ணான் பார்த்தீங்களா? அதான் இந்த 300 வந்து அதான் இசாகிய புடிச்சான் பார்த்தீங்களா? அதே மாரி பாட்ஷா வந்து குனிகாமிய புடிச்சு வச்சுக்கிட்டான். இந்தா குனிகாமி தானே உன்ன அடிச்சான். நீ குனிகாமிய அடின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, குனிகாமி என்ன பண்றான் அப்படின்னா, பாட்ஷாவ தூக்கி அந்த 300 அவன் பேர் எனக்கு சரியா தெரியல. அவன் மேல தூக்கி அடிக்கிறான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு மாரி தட்டு மாரி, "இல்ல என்ன அடிச்சிறாத. நீ பின்னாடி போ. என்ட்டருந்து பின்னாடி போ. நான் வந்து இங்கேயே முடிக்க விரும்பல." அவன் ஒரு மாரி அழுவுறான். அழுவுற ஸ்டேஜ்க்கே போயிட்டான் அவன் 300 அதுதான் இந்த ரேங்க் 300ன்றவன். அதுக்கப்புறமா இசாகி வந்து ஒரு மாரி பேயாட்டமே முழிக்கிறான். அவன் அடிக்க தான் போறான். கீரா வந்து சொல்றான், அடின்னு சொல்றான். அதுக்கப்புறமா இசாகி வந்து பால் மேல கால வைக்கிறான். அவன் வந்து ஃப்ளேம்ஸ் மாரி என்னமோ வருது. அது வந்து ஆனிமேஷன் நெனைக்கிறேன். ஆனா ஃப்ளேம்ஸ் நிஜமாலுமே வருதா இல்லையான்னு தெரியல. அவன் வந்து கால வச்சு அடிக்கலான்னு போறான். அந்த டைம்ல வந்து யார் காப்பாத்துறா அப்படின்னா, நம்ம பாட்ஷா. இல்ல புரியல. இவன் எதுக்கு நடுவுல சம்மந்தமே இல்லாம வந்தா? அந்த மாரி தான் இருக்கு எனக்கு. ஏன்னே தெரியல. எனக்கு அந்த மாரி தான் சம்மந்தமே இல்லாம இருக்கு பாட்ஷா. ஆனா அந்த டைம்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, பாட்ஷாவ காப்பாத்திருக்க மாட்டான். இசாகி வந்து நான் உன்ன தோக்கடிக்கிறேன் நீ. அவன் படுத்துட்டு இருப்பான்ல, அவன் படுத்துட்டு இருக்கவன் மேலலாம் இது பண்ணல இசாகி. அதான் அந்த 300 இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மேல குறி வைக்கல. இசாகி குறி வச்சது பாட்ஷா மேல தான். ஸோ பாட்ஷாக்கு அது புடிச்சிருக்கு. என்னடா இது புரியவே இல்லையாடா! ஏய் செம்மையா இருக்கேடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பாட்ஷா என்ன பண்றான் அப்படின்னா, பால் எடுத்துட்டு கிரா கிட்ட போறான். கிரா வந்து என்ன பண்றான் அப்படின்னா, கிரா வந்து ஓடிக்கிட்டே இருக்கான். பால வந்து அடிக்கிறான். ஆனா கிரா வந்து ஜம்ப் பண்றான். செவுத்துல பட்டு மறுபடியும் பாட்ஷா கிட்ட வருது. பாட்ஷா வந்து பால் அடிக்கிறான். கிரா வந்து ஓடிக்கிட்டே இருக்கான். பாட்ஷா வந்து பால் அடிக்கிறா. பால் வந்து இப்ப இசாகி கிட்ட போகுது. இசாகி இங்க, நடுவுல கிரா, அதுக்கு பின்னாடி பாட்ஷா. ஒண்ணு இசாகி வாங்கணும், இல்ல பால விட்டுறணும். பாட்ஷா அவுட் ஆவணும். அந்த மாரி தான் நடக்கணும் இங்க. ஆனா இசாகி என்ன பண்றான் அப்டின்னா, பால வச்சு அவனோட கண்ணெல்லாம் ஒரு மாரி கருப்பு கலர்ல ஆயிடுச்சு. பால வச்சு ஸ்ட்ரெயிட்டா கிரா மூஞ்சிலே அடிக்கிறான் தூக்கி. இல்ல புரியல. இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தானுங்களே எப்புட்றான்னு சொல்லிட்டு பார்த்தா, இசாகி வந்து பால தூக்கி கிரா மூஞ்சிலே எறியறான் தூக்கி. ஆனா கிரா இந்த டைம்ல அவுட் ஆயிட்டான். டைமும் அந்த இடத்துல முடியுது. கிரா இந்த இடத்துல அவுட் ஆயிட்டான். ஸோ, இப்ப இந்த இடத்துல இந்த எபிசோட அப்படியே முடிக்கிறாங்க. ஆனா செம்ம சீன் அது. பாட்ஷா வந்து பாலே ஒண்ணு இசாகி மேல பட்டுறணும், இல்ல இசாகி அந்த இடத்துல அப்படியே நவுந்தான் அப்படின்னா, பாட்ஷா அவுட் அந்த இடத்துல. ஆனா இசாகி என்ன பண்றான் அப்படின்னா, பால வச்சு மூஞ்சில அடிக்கிறான் பாருங்க. ஸோ, அதெல்லாம் வெறியான சீன் அது. ஸோ, அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட. சரி நம்ம இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, நம்ம இந்த வீடியோவை இதோட முடிக்கிறோம். சரி நம்ம சேனல யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நான் போடுற நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி டாடா பை பை. ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும்.